ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சவிகா ஃபுட் ரெசிப்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ரெட் ரைஸ் அல்லது சிவப்பு அரிசி ஸ்வீட் பொங்கல். இந்த சிவப்பு அரிசியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்க உதவுது. இதில் இருக்கிற மெக்னீசியம் ஆஸ்மா வராமல் தடுக்குது. இதில் அயன் ரொம்ப நிறையவே இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கிறதால நல்ல டைஜஷனுக்கும் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உதவுது. இதில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதால ஹார்ட் டிசீசஸ் வராமல் தடுக்குது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த சிவப்பரிசியை கிச்சடி, பொங்கல், புட்டு, தோசை இந்த மாதிரி ஏதாவது டயட்டில் எடுத்துக்கோங்க. இதோட நட்டி டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் இந்த ஸ்வீட் பொங்கலுக்கு நல்ல ரிச்னஸை கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிவப்பரிசி 1 கப், ஜாகரி நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் 1/2 கப், சுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்தது 1 டீஸ்பூன், முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். முதல்ல சிவப்பு அரிசியை 3 அல்லது 4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். மினிமமாக 4 to 5 hours ஓகே. நான் ஓவர் நைட் ஊறிச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் இந்த ஊறின அரிசியை அந்த தண்ணியோடவே சேர்த்து மொத்தம் 5 கப்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 6 to 7 விசில்ஸ் வேக வைக்கணும். ப்ரெஷர் குறைஞ்ச உடனே மறுபடியும் அடுப்பில் வச்சு வெல்லம், நல்ல வெல்லமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை டர்ட்டி எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். சுக்கு, ஏலக்காய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து கொதிக்க விடணும். இடையிடையே நல்லா கிண்டி விடணும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியான உடனே ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளவுதான், ரெட் ரைஸ் ஸ்வீட் பொங்கல் தயாராகிடுச்சு. இது நம்ம நார்மல் பொங்கல் மாதிரி மசிஞ்சு வராது, கொஞ்சம் கிரெயினி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அதனால் வெல்லம், நெய் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நன்றி.